உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சார் அவர்கள் தான். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? இந்த குரு பயிற்சி வருகிறது. அதை முன்னிட்டு குரு பகவான் 3 ஜாக்பாட்டுகளை அனைவருக்கும் அள்ளித்தரப் போகிறார். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் ஃபாரின் போக போறீங்க, யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மேசராசிக்காரர்களுக்கு குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திலே குரு. அது என்ன 4ஆம் இடம்? 4ஆம் இடம் என்பது என்னன்னா நற்கல்வி, நற்பெயர், நற்கீர்த்தி, மதிப்பு, மரியாதை, ப்ரமோஷன். இதெல்லாம் ப்ரமோஷனா நமக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லையே, இந்த கம்பெனியில் இருக்கிற வரைக்கும் எனக்கு கொடுக்க மாட்டானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ப்ரமோஷன் மட்டுமே அடுத்த தகுதி என்பது அல்ல. சில பேர் இப்போது கல்யாணம் ஆகியிருக்காங்க, அவர்களுக்கு இப்போ தான் கல்யாணம், அப்போ அப்பாங்கிற ஸ்தானம் ஒரு அடுத்த படிநிலை. நான் எம்எஸ்எம்இ சின்ன லோன் போட்டுட்டு இருந்த ஒரு டீமாக இருந்தேன், இப்போ நான் அதுக்கு அடுத்த லோன் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன்ஸ். ஸோ அது என்ன அப்படின்னா உங்களுடைய தகுதியிலிருந்து அடுத்த தகுதி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 4ஆம் இடம் என்பது காரு, வீடு, மாடு, மனை, கார். அப்போ நீங்கள் எதில் போக போகிறீங்க? காரில். மேசராசிக்காரங்க என்ன வாங்க போகிறீங்க? கார் வாங்க போகிறீங்க. ரொம்ப நாள் கனவு சார், நான் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். கவலையே படாதீங்க, இந்த வருடம் உங்களுக்கு கார் கிடைத்து விடும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். என் கம்பெனியில் சார் காலையில் 6 மணிக்கு வந்தவன் சார், நைட்டு பாருங்கள் 11 மணி ஆகுது, இன்னும் வீட்டு விட மாட்டேங்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி சில கம்பெனியில் பெண்ட் எடுக்கிறதே ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் போய் உட்காந்தாப்புல வேலை பார்க்குற மாதிரி. எனக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க வேலையை மானிட்டர் பண்ணுறது என் வேலை அப்படிங்கிற மாதிரி. ஒரு மனுஷன் எவ்வளோ தான்ப்பா வேலை பார்க்குறது, மனசு வெறுப்பாக இருக்குது. இந்த சூர்யா ஒரு ரீல்ஸில் சொல்லியிருப்பார், அந்த மாதிரி ரொம்ப வெறுத்து போய் சலித்து போனவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஒரு இன்சார்ஜுங்கிற பதவி கிடைக்கும். ரைட், இதெல்லாம் ரைட்டு. இப்போது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், இது ஒரு ஜாக்பாட். மொத்தத்தில் நிம்மதியாக இருக்க போகிறோம். அடுத்ததாக 2வது ஜாக்பாட் 8 பார்க்குறாரு. 8ங்கிறது பெருஞ்சொத்து. பெருஞ்சொத்துனா என்னென்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டு 700 ஸ்கொயர் ஃபீட்டை தாண்டி வீடு வாங்க முடியல, பெருஞ்சொத்தாமே. பெருஞ்சொத்துனா என்னென்னா உங்கள் ஊர் சைடு ஏதாவது நீங்கள் ஒரு ஏக்கரா வாங்கலான்னு போகிறீங்க, போன இடத்துல மூடு மாறிடுச்சு, 1.5 ஏக்கரா வாங்கிடலாம், 2ஆக வாங்கிடலாம். அது மாதிரி திடீர்னு ஒரு எண்ணம், பெரிய சொத்து, என் தகுதிக்கு மீறினது, ஆனால் என்னால் முடியும்னு நான் நம்புகிறேன். நான் 75 லட்ச ரூபா வீடுக்கு போனேன், 1 கோடி வீடு வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் மாறிவிடுகிறது. 8 என்பது ஆயுள் பாவம். மேசராசிக்காரங்க ரொம்ப நாள் கஷ்டப்படுறாங்க, டாக்டரே கைவிட்டான் சார், என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் குரு பார்வைப்படும் பொழுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிருந்தா. வாழ்க்கையில் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், ராகு நினைச்சா என்ன வேணா பண்ணுவார். அந்த மாதிரி குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். உலகத்தில் குருவுக்கு மட்டும் தான் சக்தி உண்டு. அதனால தான் தெய்வத்துக்கு முன்னாடி சொன்னது, குரு நினைச்சா நடந்துடும். குருவை விட பெரிய கடவுள் எதுவும் இல்லை. அதனால் அவர் 8 பார்த்ததுக்கப்புறம் ஆயுசு விருத்தி ஆகிடும். பெண்களாக இருந்தால் மாங்கல்ய பலம் வந்துடும். அடுத்ததாக 10 பார்க்குறாரு. 10 என்பது என்னென்னா உங்களுடைய தொழில் ஸ்தானம். தொழில் என்ன அப்படின்னா இந்த மேசராசிக்காரர்கள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. வாரிசு பட விஜய் நீங்கள் தான். அப்போது நீங்கள் தான் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. சும்மா பண்ணீங்க, பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாயிட்டீங்க. அந்த மாதிரிலாம் பதவியும் பிஸ்னஸும் உங்களை தேடி வரும். அதுக்கு ஒரு இன்வெஸ்டரும் கூடவே வருவார். இதெல்லாம் நடக்கும். அடுத்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கிறார். இதுதான் பெரிய விஷயம். என்றுமே இந்த சனி 7.5 சனியாக இருக்கார். அந்த 7.5 சனியை குரு பார்க்கும் பொழுது வரி விலக்கு மாதிரி சனி விலக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ சனி தன்னுடைய அந்த இதை கைவிட்டுறாரு. இதெல்லாம் நடக்கும். ஆக இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி தருகின்ற 3 ஜாக்பாட். 1 சுகஸ்தானம், கார் வாங்குறாங்க, பெருஞ்சொத்து வாங்குறாங்க, 7.5 சனி இவங்களை விட்டு போகிறது, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. பிரமாதமாக இருக்கு. வேற என்ன யோகங்கள்லாம் இவர்களுக்கு காத்திருக்கு? மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே யோகங்கள்னு பார்க்கும்போது இந்த 10ஆம் இடத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் நான் சொன்னேன், இவர் 9ஆம் இடத்துக்கு போவார், மகரத்துக்கு. அப்போ குரு பார்ப்பார். அப்போ குரு சண்டால யோகம்னு ஒன்று உருவாகும் இந்த வருஷம் டிசம்பரில். அந்த குரு சண்டால யோகம்னா என்னென்னா திடீர் பேரதிர்ஷ்டம் வர்றது, திடீர்னு ஒரு பெரிய இன்வெஸ்டர் கிடைக்கிறது போன்ற அற்புதங்கள்லாம் நடக்கும். ரொம்ப நல்லா இருப்பார். இவர்களுக்கு இந்த குரு கொடுக்கக்கூடிய யோகங்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 100க்கு 90 மார்க் தாராளமாக தரலாம். பிரமாதம். சுவாமிஜி, 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால் குருவுடைய ஜென்ரலா 1 இயருக்கு ஒரு தடவை போற ஆள் அவர். அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது.
ஆனா இதுல என்ன விசேஷம்னா, கடகத்துல அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதுல இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் இவருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்க இருக்கும்போது சனி மீனத்துல இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போ மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது இந்த வருடம் சனி பெயர்ச்சி நாட் ஒன்லி 7 சனி இருந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் வாங்க அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால் சனி இந்த 1 வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வாரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு, பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேன், அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அது நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழி போகுது, பூமி பூயமாதா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கு. அப்போ நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், மக்களும் பயனடைவாங்க அது மூலியமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்றது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமா அதை விடவே நிறைய ஜாக்பாட் இருக்கு. அதுல முக்கியமான 3 என்னன்னா, இது சந்திரனுடைய வீடு கடகம், அதுல குரு உச்சமாகிறார். இத குருச்சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாசம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம், குரு உச்சம் செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், இது சந்திர மங்கள யோகம்னு சொல்றாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போறார். எப்போ மகரத்தை பார்க்கிறார்? டிசம்பர் 6 ராகு வந்துருவார் மகரத்துக்கு. அப்போ குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலா டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போது இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நீங்களாம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்க 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடியெலாம் கொடுத்துருப்போம், அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6:30 மட்டும்தான் ஹோமம். அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மேசராசிக்கு குரு பகவான் கொடுக்க போகிற ஜாக்பாட் என்ன சார்? மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம் வரப்போகுது. நல்ல கார் வாங்குற யோகம் வருது. இது 2 தான் ஜாக்பாட். உங்களுக்கு அடிக்கிற ஜாக்பாட் அடிச்சாச்சு, லக்கி ப்ரைஸ் நாங்கள் பாருங்க. அந்த மாதிரி ஒரு யோகம் மேஷராசிக்கு இந்த தடவை வருது. இது வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்தார் குரு பகவான். ஒரு மனக்குழப்பத்திலேயே இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ தெளிவாக சிந்திக்க ஆரம்பிச்சுருவாங்க.
அந்த தெளிவான சிந்தனை, தனக்கு என்ன வேணும் என்ன வேண்டாங்கிறது ஒரு தெளிவான சிந்தனை, அதுதான் அவங்களுக்கு இந்த ஜாக்பாட்டை கொடுக்குது. இப்போ இவங்க தெளிவா சிந்திக்க போறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ வாழ்வியல்ல எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் சார்? அதாவது குரு பகவான் வந்து 4வது ஸ்தானத்தில் ஒருத்தருக்கு வராரு அப்படின்னா, இது வரைக்கும் படிக்கிறதுல விருப்பம் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். எங்கள் அப்பா என்னை கட்டாயப்படுத்தி படிக்க சொல்கிறாரு, எனக்கு படிப்புலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு படிப்பில் நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும். ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லக்கூடிய சில்ட்ரன் கூட இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிப்பாங்க. அது ஒரு வாழ்வியல் மாற்றம் அவங்களுக்கு வரப்போகுது. 2வது விஷயம், ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய மனசு பாதிப்பு இருந்துக்கிட்டு இருந்துச்சு. நமக்கு ஆபத்து வந்துருமோ, சிக்கல்கள் வந்துருமோ, ஹெல்த்தில் பெரிய பாதிப்பு வருமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தாங்க. 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும்போது அது பேர் சுகஸ்தானம்னு பேர். உங்களுடைய ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லா வச்சுருக்கக்கூடிய ஸ்தானம் அது. நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 7.5 சனி நடக்குது மேஷராசிக்காரங்களுக்கு. 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்தே நிறைய பேருக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் மேஷராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்களை யார் சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த குரு பகவான் வந்து உச்சமடைகிறார் பாருங்க 4ஆம் வீட்டில். அப்போ அவருடைய பார்வை அந்த சனியை பார்த்து சனியோட வேகத்தை அப்படி தணிக்கிறாரு. உன் வேலையை நீ அதிகம் காட்டாத, மேஷராசிக்காரங்கள்ட்ட வந்து வேலையை காட்டாத, நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லி இந்த சனியை மட்டுப்படுத்துறார். அப்போ மட்டுப்படுத்தினா மேஷராசிக்காரங்களுக்கு ஹெல்த் ஒரு நல்ல வகையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துடுது. இவங்க வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து ஒரு வீட்டுக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ மேஷராசிக்காரங்க எதுவுமே ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுவாங்க. வீட்டில் உள்ளவங்க ஆலோசனையை கேட்டு திங்க் பண்ணுறது இவங்களாவே ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நம்ம நிதானிக்கணும், எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வீட்டில் கன்சல்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க போகுது. இந்த குரு பகவானுடைய பார்வை எங்கே விழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய அஷ்டமஸ்தானத்தின் மீது குரு பகவான் பார்வை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய ரகசியங்கள் வாழ்க்கையில் மனசில் போட்டு அடக்கி வச்சுருப்பாங்க. இதனாலேயே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனால ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். நிறைய வெளி உலகத்தில் அவமானப்பட்டிருக்கலாம். ஒரு மேஷராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அவமானங்களை பட்டிருக்காங்க, வெளியே சொல்ல முடியலை. முதல்ல குடியிருக்கிறதுக்கு இடம் இல்லை பலருக்கு. அது இடம் இல்லை, எனக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு கூட வாய் விட்டு அவங்களால பேச முடியலை. இல்லை தனி வாழ்க்கையில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணாமலேயே கூட பழி இருக்கு அப்படின்னு கூட வைங்க. அப்போ ஒரு அவமானம் இருக்கு, இந்த அவமானம் எனக்கு வந்துருச்சு, இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசுக்குள்ளே இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆழ் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள், இந்த கவலையெல்லாம் குரு பகவான் போக போறாரு. அது ஒரு யோகம், பிரச்சனையும் தீர்த்துருவாரு குரு பகவான், தீர்த்துருவாரு. அப்போ அதே மாதிரி நீங்க பாருங்க, இவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு புதையல் கிடைக்கிற யோகம்ங்கிறாங்க. புதையல் மாதிரி மனசுக்குள்ள புதைச்சி வச்சிருக்கக்கூடிய ரகசியங்களும் இவர்கள் வந்து அதை பற்றி பயமும் போயிடும். புதையல் மாதிரி செல்வம் கிடைக்கக்கூடிய யோகமும் வரும். மிகப்பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் தான் மேஷராசிக்கு முக்கியமாக பேசுகிறோம். கண்டிப்பாக இவர்கள் சுய தொழில் ஆரம்பிக்கிறதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமா. இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு முதல் முக்கியமான விஷயம், இந்த குரு பகவான் இவங்களுடைய 10வது ஸ்தானத்தை பார்க்குறார், 7வது பார்வையாக பார்க்கிறார். அப்படின்னா ஸ்ட்ரைட் பார்வை, அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்வை. அப்படி இருக்குன்னா புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் வந்து மேஷராசிக்காரங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கல, ஒரு 7.5 சனியை நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தீங்க, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சு, இப்போ நீங்கள் துணிஞ்சு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். நிறைய மேஷராசிக்காரங்க இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்கன்னு வைங்க, அந்த பிஸ்னஸ் வந்து மூடு விழா நடத்திட்டாங்க, ஏன்னா சரியாக பண்ண முடியலை. இப்போ இவங்க ஒரு அஸ்ட்ராலஜர் போய் பார்த்துருப்பாங்க, இந்த பாருங்க உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுதுன்னு இருப்பாங்க. இவங்க மனசு ரீதியாக கூட இது பாதிக்கப்பட்டிருக்கும், இந்த பிஸ்னஸ் நம்ம கண்டினியூ பண்ணுறதா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணலாம்ங்கிற தைரியம் வந்துடும். அப்போ அந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்ல லெவலில் இருக்கும். அதுக்கு அடுத்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, இவங்க பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இவங்க ஒர்க்கர்ஸுங்கிட்ட மேலே நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கும். ஒரு கம்பெனி நடத்துவீங்க, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடியவங்க ஒரு அதிருப்தியோடய ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, இப்போ குரு பகவானுடைய பார்வை அந்த கம்பெனியில் இவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுறக்கூடியவங்களை அமைதிப்படுத்த போகிறார். நல்ல ஒர்க்கர்ஸ் புதுசாக உங்களுக்கு வேலைக்கு கிடைக்க போகிறாங்க. இது வரைக்கும் எனக்கு வேலைக்கு சரியான ஒர்க்கர்ஸ் கிடைக்கல, பல இடத்துல போடுறாங்க பாருங்கள், வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு போடுறாங்களே. அப்போ அந்த மாதிரி வந்து நல்ல வேலைக்கு ஆள் கிடைக்காத இடங்களில் கூட நல்ல ஆட்கள் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவர்களுக்கு வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்கும் சார்? தொழில் துவங்கிறதுக்கு யோகம்னு சொல்லிட்டோம், ஆனால் வேலை முக்கியம் இல்லையா? எல்லாராலையும் பிஸ்னஸ் பண்ண முடியாதே இல்லைங்களா? ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா ஒரு ஜாதகத்தில் அந்த அனுக்கிரகம் வேணும். ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே புதன் எப்படி இருக்காரு, சந்திரன் எப்படி இருக்காரு, அந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு குரு பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கலாம். ஜாதகத்தை எடுத்தோடனே பார்ப்போம்,
எல்லாரையும் வந்தோடனே பிஸ்னஸ் ஆரம்பிங்கன்னு சொல்ல மாட்டோம். ஸோ அதுக்கு அந்த அனுக்கிரகம் வேணும். வேலைக்கு போகிறது தான் ஒரு இயல்பான நிலைமை. அந்த வேலை கிடைக்குமானா ஏற்கனவே வேலை இழந்து பல மேஷராசிக்காரங்க பிரச்சனையில் இருக்காங்க. ஒரு இடத்துல ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நான் 15 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார், திடீர்னு என் வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, புது ஜாப்புக்கு ட்ரை பண்ணாங்கன்னா கிடைக்கும். ஜூன் 2 இந்த குரு பயிற்சி ஆன பிறகு புது வேலைக்கு ட்ரை பண்ணாங்கன்னா ரொம்ப நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேலையை பற்றின கவலைகள் போயிடும். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கே ப்ரெஷர் ரொம்ப இருக்கும். நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுத்துருப்பாங்க, இதை அச்சீவ் பண்ணி காட்டுங்களேன் அப்படிம்பாங்க. நிச்சயம் உங்கள் டீம் லீடருக்கு தெரியும், உங்கள் மேனேஜருக்கு தெரியும் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு. ஆனால் உங்களை வேணும்னே அச்சீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் இப்போ மாறும். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். நீங்கள் கரெக்டாக நீங்கள் அச்சீவ் பண்ணவும் முடியும். அச்சீவ் பண்ண முடியக்கூடிய டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவீங்க. வேணும்னே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை விட்டுருவாங்க. அது ஒரு நல்ல வேலை, நல்ல விஷயமா இருக்கும். இவர்களுக்கு மேலும் இந்த சிறப்பான பலன்களை அதிகரிக்க செய்ய எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு மேற்கொண்டால் இவர்களுக்கு சிறப்பா இருக்கும் சார்? மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே கால பைரவர் வழிபாடு செய்யணும். ஏன்னா செவ்வாயுடைய அம்சத்தில் இவங்க பிறக்கிறாங்க. செவ்வாய் தான் ராசிநாதன். இப்போ இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கால பைரவரை போய் இவர்கள் வழிபாடு செய்கிற போது அந்த பலன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போது இவர்கள் தொடர்ச்சியாக இந்த வழிபாடு செய்யணும். ஒரு முறை போய் கும்பிட்டுட்டு வந்தேன்னு இருக்கக்கூடாது. கால பைரவரை தொடர்ச்சியாக வழிபாடு செய்யணும். அது பெரிய அளவுக்கு ஃபினான்ஷியல் வளர்ச்சி இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். இந்த ஆண்டு நடைபெறப் போகிற குரு பயிற்சி இவர்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய வளர்ச்சி, எக்ஸஸ் அமௌண்ட்டை வச்சு சொத்து வாங்குகிற வளர்ச்சி அப்படின்னு ஒரு யோகமான நிலைமையை நீங்கள் கேட்ட அந்த ஜாக்பாட்டை அள்ளி கொடுக்குது மேஷராசிக்காரர்களுக்கு. குரு பகவானுடைய பயிற்சி நடக்க போகுது அப்படின்னாலே எல்லாருமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த குரு பகவானுடைய பயிற்சி மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பயிற்சி காலம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை பயன்படுத்துங்க. இந்த ஆடைகளை பயன்படுத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். அதே போல எண் கணிதத்திலே 3ஆம் எண், 12ஆம் எண், 21ஆம் எண் இதையெல்லாம் குரு பகவானுடைய அருளாசி பெற்ற எண்களாக எடுத்துக்கிடுறோம். ஆகவே இந்த எண்களை உங்கள் வாழ்க்கையிலே தினந்தோறும் பயன்படுத்த ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நிறைந்த வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். பேராசிரியர்கள், மருத்துவர்கள், நல்ல நீதிபதிகள் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலும் யாரெல்லாம் புகழ்பெற்று இருக்காங்களோ, மக்கள் விரும்பக்கூடிய துறைகளில் யார் புகழ்பெற்று இருக்கிறார்களோ இவர்களெல்லாம் குரு அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். நல்ல மனதுடையவர்கள் பல பேர் குரு அம்சம் பொருந்தியவர்கள் என்று உலகம் அவர்களை பாராட்டுகிறது. ராசியில ஒருத்தருக்கு குரு பகவான் இருந்துட்டா, உங்க ஜாதகத்துல லக்னத்துல குரு பகவான் இருந்துட்டால் இவரை நல்ல மனிதர்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாம், பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அருளான முகம், அன்பான முகம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்துட்டா நல்ல முறையில கல்யாணம் ஆகுது, நல்ல முறையில குழந்தை பாக்கியம் கிடைக்குது, வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறோம். இந்த குரு பயிற்சி எனக்கு நன்மைகளை நிறைய அள்ளி வழங்கணும், நான் யாரை வழிபடலாம் அப்படின்னு பொதுவான பரிகாரம் உண்டாங்க. என்னால் கோயிலுக்கு போக முடியாது, நான் இந்திய நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழிவகை இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு ஷீரடி பாபாவுடைய படத்தையோ இல்லாவிட்டால் ஒரு சிலையையோ நீங்கள் வச்சுக்கலாம். அந்த சிலையை வைத்துக்கொண்டு ஒரு தாள் எடுத்துக்கொள்ளுங்கள். வெள்ளைத்தாளோ மஞ்சள் தாளோ ஒரு தாள் எடுத்துக்கிட்டு அது சிறிதளவு மஞ்சள் பொடியிட்டு அந்த தாளை மடித்து ஒரு பொட்டலமாக கூட வைத்து ஷீரடி பாபாவுடைய சிலைக்கு அடியிலேயே வைத்து தினந்தோறும் 3 முறை அவருடைய திருநாமத்தை சொல்லி வழிபட்டு பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சார் என்னால் அது கூட பண்ண முடியாது சார், நான் என்ன பண்ணினா எனக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா 3ங்கிற எண் இருக்கு பாருங்க, இந்த எண்ணை தினந்தோறும் 108 முறை எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கொண்டக்கடலை மாலை, குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடணும், தட்சிணாமூர்த்திக்கு இல்லை. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டாலும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் வெற்றிகள் பெறுவதற்கு பொதுவான பலன்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்க ஜாதக ரீதியா இப்படி எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன பதிவுகள்லாம் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேறொரு பதிவுகளை சந்திக்கலாம். நன்றி. மேஷ ராசிக்காரர்களுக்கு 2026 குரு பயிற்சி எந்த மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போதுன்னா
கண்டிப்பா சார். மேஷராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப நாளா கொஞ்சம் கஷ்டத்திலேயே இருக்கவங்க தான் மேஷம் அப்படின்னு சொல்லலாம். நாங்க சொல்றது என்னன்னா, சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் வந்து மேஷத்துக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி நாங்க நினைக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் 7 நாட்டு சனியா இருக்காரு. அதனால மேஷத்துக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி நாங்க வந்து நரேட் பண்றோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 10 வருஷமாவே நான் நல்லா இல்லை மேடம், 5 வருஷமாவே நான் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட சுய ஜாதகத்துல தசை என்ன தசை நடக்குது, அந்த தசநாதன் வலுவிழந்து இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி இம்பாக்ட் வர்றதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆனால் இன் ஜென்ரல் மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா? அப்போ மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி ஆனதுலேருந்து மேஷம், அதுவும் ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்கள் தான் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி வயோதிகம், அதாவது இளம் வயசு 20+ கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி 50+, 60+ அவங்க கஷ்டப்படுறாங்க. இப்போ இளம் வயசு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலை எடுத்தாலும் தடங்கள், தாமதம், நான் நடந்தே போனால் கூட தடுக்கி விழுந்து எழுந்து நடந்து போகிறேங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஒரு முறை பண்ணால் நடக்க மாட்டேங்குது, ஒரு விஷயத்த 10 முறை பண்ணும்போது தான் நடக்குது. ஆனால் நாங்கள் 10 முறை பண்ணவே மாட்டேங்கிறோம். 5 முறை பண்ணவுடனே நாங்கள் எக்ஸாஸ்ட் ஆகிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மேஷராசி அன்பர்கள் ரொம்ப இளம் வயசு விரைய சனியில் இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள செதுக்கிறதுக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்னு சொல்லலாம். அதனால தடங்கள், தாமதம், பிரச்சனைகள், சின்ன சின்ன இன்னல்கள், இடையூறுகள் எல்லாமே இருந்தாலும் இது இவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கைக்கான பாடத்தை அவர் இப்போ கொடுத்துருவார். அதே மாதிரி ரொம்ப வந்து வயோதிகம் பர்சனாலிட்டிஸ்க்கு உடல் சார்ந்த உபாதைகள்னால கஷ்டப்படுறாங்க. இந்த மிடில் ஏஜ் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவங்க பொங்கு சனியில் இருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட டெஸ்டினி அடைஞ்சிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்க இளம் வயசு ரொம்ப முதிய மேஷராசி என்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரு பயிற்சி எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆமாம், காரணம் என்ன அப்படின்னா, குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுது. அப்போ 7 நாட்டு சனியாவே இருந்தாலும் நான் உன்னை எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டேன்ப்பா, நான் பாட்டன் சிவனேன்னு இருக்கேன், நீ பாட்டு உன் வேலையை செய் அப்படின்ற ஒரு பொசிஷனில் சனி வந்துட்டார். இது ஒரு பெரிய ப்ளஸ். முதல்ல சார் நம்மளுக்கு நல்லது நடக்குது அப்படின்றத விட நம்மளை கெடுக்கிறவன் ஒதுங்கிட்டான், அது ஒரு பெரிய ப்ளஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி. குரு வந்து பாருங்க 1/6/2026 பயிற்சி ஆகிறாரு. மிதுனத்துலேருந்து கடகத்தில் பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். கடகம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் அப்படிம்பாங்க. சுகஸ்தானம் அப்படின்றது இவங்களோட கம்ஃபர்டான வாழ்க்கையை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ மேஷராசி என்பவர்களுக்கு டிஃபால்ட்டாக 4 விஷயம் நடக்கும். ஒன்று, இடம் மாற்றம் அப்படின்றது வரும். 15 வருஷமா 20 வருஷமா நான் இதே இடத்துல இருக்கேங்க, இதே ஒரு கன்சர்னில் குப்பை கொட்டிட்டு இருக்கேன், இதே தொழிலை நான் செஞ்சுட்டு இருக்கேன், இப்போ வெளியே போவேன், அந்த வெளிநாடு வெளி மாநிலம் அது என்னோட முன்னேற்றத்தை நோக்கி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழில் மாற்றம். இப்போ இவ்வளோ நாள் நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா சம்மந்தமே இல்லாத ஒரு தொழிலை கூட நான் இப்போ பண்ணுவேன். இப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாருங்க சின்ன வயசுல அவங்களோட பேஷன் அப்படின்றது இருக்கும். இப்போ அவங்க ஒரு மருத்துவம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாக இருக்கலாம், ஒரு டாக்டர்ஸாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஷன் ஜோதிடமாக இருக்கும். இந்த காலகட்டம் அவங்களோட பேஷனுக்கு சிறகு கொடுக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக கற்றுக்கிறது இல்லை, அது ஆல்ரெடி ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எண்ணங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை அரைகுறையாக தெரிஞ்சிருக்கும். அதை இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் டிசைனிங் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆசைங்க. நான் வந்து ஒரு கம்பெனியில் CEO இருக்கேன். இப்போ நான் ஃபேஷன் ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறேன், அதில் பெரிய லெவலில் ஷைன் ஆகுறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக மேஷம் வீடு கட்டுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது நடக்கும். ஒன்று கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ளாட்டு பில்டிங்கு வாங்குவாங்க, இல்லைனா வீடு கட்டுவாங்க. கண்டிப்பாக வண்டி வாங்கணும் அப்படின்றது ஒன்று வாங்குவாங்க. அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் பெட்டர்மெண்ட் அப்படின்றது சாலிடாக கிடைக்குங்க. பொதுவாக மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 9 மற்றும் 12 அதிபன். பாக்கியஸ்தானாதிபதியும் அவன் தான், விரயஸ்தானாதிபதியும் அவன் தான். அவன் வந்து இப்போ சுகஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது கண்டிப்பாக கம்ஃபர்ட் அப்படின்றது சாலிடாக கொடுத்துரும், கவலை பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் எல்லாருக்கும் ஒரே விதமான கம்ஃபர்ட் கொடுப்பானா? இப்போ நீங்கள் உங்கள் படிப்பு உங்களோட வாழ்வாதாரம் ஒன்று இருக்கும், நான் என்னோட படிப்பு என்னோட வாழ்வாதாரம் ஒன்று இருக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் வாங்குவாங்க, அது அவங்களுக்கு பெரிய கம்ஃபர்ட். ஒருத்தவங்க ஆடி கார் வாங்குவாங்க, அது அவங்களுக்கு கம்ஃபர்ட். அவங்களோட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி சாலிடாக கம்ஃபர்ட் வரும், மாற்று கருத்தே கிடையாது. இப்போ பர்டிகுலராக இப்போ மேஷம்னு எடுத்துக்கிட்டா எந்த ஒரு விஷயத்துலேருந்து இந்த ஒரு விஷயம்ப்பா இதுலேருந்து விடுதலை அப்படின்னா எதுன்னு சொல்ல முடியும் நம்மளால? அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது சார், நிறைய பிரச்சனை. 1-2 மேஷத்துக்கு வந்து பாருங்க கடன். இவங்களோட கையிருப்பு வெளியே கொடுத்தாங்க, அந்த கையிருப்பு திரும்பி வரவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கடன் வாங்கினாங்க, வாங்கின கடனை இவங்களால திருப்பி கொடுக்க முடியல. இவங்க கிட்ட வாங்கினவங்க பெருசாக அசிங்கத்தை எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க, இவங்க கேட்க கண்டுக்காம இருக்காங்க. ஆனால் இவங்க வாங்கின இடத்துல கொடுக்கணுமே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுலேருந்து விடுதலை. குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை. ஆஃபீஸில் ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு, அதுலேருந்து விடுதலை. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை இது அந்தஸ்து இதெல்லாம் குறையிற மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதுலேருந்து விடுதலை. இவ்வளோ விஷயத்தில் விடுதலை இருக்குது சார். மொத்தமாக நிறைய விஷயங்கள்லேருந்து மேஷம் விடுதலை அடைய கண்டிப்பாக குரு பயிற்சியில். ஓகே மேம், இப்போ இவங்களுக்கு வந்து பர்டிகுலராக என்ன கொஞ்சம் அவங்களோட முன்னேற்ற மாதிரி இந்த வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரி வழிபாடு நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம்? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சார், இன் ஜென்ரல் மேஷம் அப்படின்னா ராசி அதிபதி செவ்வாய் தான். சுய ஜாதகத்தில் உனக்கு செவ்வாய் கெட்டு போயிருந்துச்சுனாலும் சரி, நல்லா இருந்துச்சுனாலும் சாமி, நீ எப்பயுமே முருகப்பெருமானோட காலை பிடிச்சிக்கணும். ஆல்வேஸ்
உன்னோட ஸ்டில் உன்னோட எண்ட் வரைக்கும் நீ முருகனை வந்து கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். அது கூட இப்போ பிளானட்ரி பொசிஷனை பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி கூடவே நம்ம மற்ற பிளானட்ஸையும் தானே சேர்த்துக்கணும். அப்போ ராகு 11ல் இருக்கான். அப்போ என்ன ஆகும்? ராகு 11ல் 12ஆம் மாதம் வரைக்கும் 11ல் தான் இருப்பான். அப்போ இந்த 6ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேலே இருக்காது. அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனு இந்த என்ன சொல்லுவாங்க டிஜிட்டல் இதிலெல்லாம் மாட்டிக்கிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. ஃப்ரெண்ட்ஸை நம்பி முழுசும் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக ராகுவை பசிஃபை பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் செய்யறது ரொம்ப நல்லது அப்படின்லாம். இப்போ ராகுவை பசிஃபை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான வழிபாடு என்னென்னா, வீட்டு பக்கத்தில் காளி மந்திர் இருக்குது அப்படின்னா, காளி மற்ற காளி அம்பிகை கிடையாது. காளின்றது அம்பிகையினுடைய உக்கிர ஸ்வரூபம். நாக்கு தொங்க போட்டுட்டு இருப்பா பார்த்தீங்களா, அந்த தாயாரோட கோயிலுக்கு போயிட்டு ஒரு பான் வாங்கிட்டு போய் கொடுக்குறது. பீடா கடை ஏகப்பட்டது இருக்குது இல்லைங்களா, மற்ற காளி மந்திரும் நிறைய இருக்குது. ரொம்ப எளிமையாக ஒரு பீடா வாங்கிட்டு போய் தாயாரனோட காலடியில் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். காளியை பிடிச்சிக்கிட்டா வாழ்க்கை மாறிடும். ராகு பசிஃபை ஆயிடுவா. ஓகே, சூப்பர் மேம். இவங்களுக்கு எவ்வளோ நம்ம மார்க்குன்னு பார்த்தா எவ்வளோ கொடுக்கலாம்? 100க்கு 80% கொடுக்கலாம். சூப்பர் மேம். மேம், இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த கடகத்தில் வந்து உச்சமடைகிறாரு அப்படின்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு மேம் இந்த குரு பயிற்சி வந்து சிறப்பானது, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது உண்மை என்ன அப்படின்னா சார், குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ 12 ராசியும் கடந்து வரத்துக்கு 12 வருஷம் ஆகும். இது பெருசாக அமோகம் அப்படின்றதுல இல்லை. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் குரு உச்சமடைஞ்சு தான் உட்கார்றாரு, கடகத்தில் தான் உட்கார போகிறார். அப்போ இருந்தாலும் அந்த வீடியோஸை நம்ம கொஞ்சம் ஹைலைட்டிங்காக மக்கள் முன்னாடி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் சொல்லுவோம். பட் இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இந்த காலகட்டத்தில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் மேலே குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. இப்போ சனி வந்து கெடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்றது நிறைய இருக்கு இல்லைங்களா. இப்போ மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு, அதுக்கும் மேல தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு, கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த 6 ராசிகளும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கஷ்டப்படுறாங்க. அது நம்ம இந்த பதிவுல சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அவங்களுக்கே தெரிய போகுது. ஆக இந்த கஷ்டப்படக்கூடிய இத்துணை ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சியாகி கடகத்துல இருந்து அவரோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால இது ஒரு அற்புத குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக சனி கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த 6 ராசிகளை கெடுக்க போறது இல்லை, கட்டுண்டு கிடக்க போறார். இது ஒரு பெருத்த ரிலீஃப். ஒரு வருஷம் புரியுதுங்களா. நடுவில் செப்டம்பர் மாதம் அவர் கொஞ்சம் அதிசாரமா பயிற்சி ஆவார். அப்போ மட்டும் இவங்க கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் அந்த விஷயம் இதுல கவனமா இருக்கணும்னு, கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லாம அவரோட உச்ச பார்வை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நல்ல செய்ய போகுது. இப்போ மற்ற ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா சனியே லாப சனியாக இருக்காரு, மிதுனம் சனியே கர்ம சனியாக இருக்காரு, இந்த மாதிரி துலாம் ரோக சனியாக இருக்காரு. இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் நல்லது செய்ய போகிறாரு. குருனோட பார்வையினால சனி பகவான் பொதுவாக நிதானமாக நல்லது செய்வான். மந்தன் அப்படின்றதுனால ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பான். ஓகேங்களா. அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பலன்களை நிதானமாக இன்டென்சிஃபைடாக கொடுப்பான். இப்போ பலன்களை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடகடன்னு இன்டென்சிஃபைடாக நற்பலன்களை கொடுக்க போறார். அப்போ ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்குமே இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா காக்கும் குருவா வராரு, எல்லா விதத்துலையும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவான குருவா வராரு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் சார். அதுக்கும் மேலே உச்ச பார்வை 3 பாவத்தை பார்க்கும். விசேஷமா 5, 7, 9 குருனோட விசேஷ பார்வை. அந்த 5, 7, 9ஆம் பாவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவத்தை கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுதான் சார் உண்மை. ஓகே, இப்போ இந்த உலக நடப்பு அப்படின்னு வரும்போது இந்த குரு பயிற்சியால பர்டிகுலரா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? குரு பயிற்சினால வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது குரு பயிற்சி பத்தி மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது, ஆன் தி ஹோல் தான் சொல்லணும். இப்போ குரு பயிற்சி குரு கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றதுனால தங்கத்தினோட விலை குறையும். அதே மாதிரி மஞ்சளை நம்பி இருக்க விவசாயிகள் மஞ்சளோட விலை அப்படின்றது சாலிடா குறையும். ஓகேங்களா. தங்கம் ஏறக்குறைய 25,000 ரூபாய் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு தனுசு வர வரைக்கும் ஏறக்குறைய 6 வருஷமும் தங்கத்தினோட சரிவு அப்படின்றது இருக்கும். பவுனுக்கு வந்து 25,000 ரூபாய் வரைக்குமே குறையும். ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி பவுனோட விலை கம்மியாகும் அப்படின்றது உண்மை. நம்ம வந்து வெள்ளியை சொல்ல முடியாது, ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா மூவ் ஆகிற பிளானட் இல்லையா. ஆனா தங்கம் இந்த 6 வருஷமும் சரிவை சந்திக்கும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சனி மீனத்துல இருக்காரு. சனி மீனத்துல இருக்காரு அப்படின் போது உலகத்துல யுத்தம் அப்படின்றது இருக்கும், இயற்கை சீரழிவுகள் அப்படின்னு நடக்கும். முக்கியம் மலை சார்ந்த பிரதேசங்கள்ல நிலநடுக்கம் வர்றது, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வருது. இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியும் காரணம். ராகு வந்து கும்பத்துல இருக்காரு. டிஜிட்டல் இந்த ஏஐ வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துது பார்த்தீங்களா, டிஜிட்டல்ல ட்ராப் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு உண்டு.
பிள்ளைங்கள்லாம் சேட் பண்ணி அதில் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கேத்து வந்து சிம்மத்தில் அப்படின்னும் போது ஆன்மீகவாதிகள் நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, உண்மையான ஆன்மீகவாதிகள் இல்லாமல் ஒரு போலி முகத்திரை, அவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிக்கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். தலைவர்கள் நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்குது. இந்த ஆன்மீகத்தை தொழிலாக வச்சு தப்பான விதத்தில் சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் உண்மை சார். ஓகே மேம், இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு பொதுவான பலன் தானே மேம்? ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான குரு பயிற்சி பலன்கள். இப்போ இது 100% நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் தசநாதன் எக்ஸலண்ட்டாக இருந்தால் 100% நடக்கும். சுய ஜாதகத்தில் தசநாதன் கெட்டு போயிருந்தா அப்படின்னா 50% தான் நடக்கும். இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கோங்க, இந்த குரு பயிற்சி எனக்கு இந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போது நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாதவங்க குடும்பமே இல்லை சார். குடும்பம்னு இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று குழந்தைங்களால பிரச்சனை, இல்லை திருமண பிரச்சனை, இல்லைனா வீடு கட்ட முடியலன்ற பிரச்சனை, இல்லை ஹெல்த் இஷ்யூஸு, இல்லைனா கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து, இல்லை கொடுத்த காசு திரும்பி வரல, இந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு நம்ம சுய ஜாதகம். அப்போ சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் டிஸ்பிளேலே கொடுத்துருப்பீங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் சார். இந்த பதிவு கண்டிப்பாக ரொம்ப எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த குரு பயிற்சி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டங்களையும் ஆரோக்கியத்தையும் தரணும்னு முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி. இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி பலன்களை வந்து சொல்லுங்க. குறிப்பா வந்து அதிர்ஷ்டத்தை சொல்லுங்க. கொட்டி கொடுப்பாரா மேஷத்துக்கு குரு? கண்டிப்பா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே மேச ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு போறார். ஸோ மேச ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு போகிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம். குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் நொந்து போய், அதாவது என்ன சொல்றேன்னா, கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லா விதமான கஷ்டங்களையும் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறா இருந்தால் சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் அதிகமாக சந்தித்த நம்முடைய மேசராசிக்காரங்க முன்னேற்றத்தையும் நல்ல விதமான ஒரு லாபத்தையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போய் நம்முடைய மேச ராசிக்கு எத்தனாம் இடங்கள்லாம் பார்க்காருன்னா, ஃபஸ்ட்டு 8ஆம் இடத்தை பார்க்குறார். தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக 8ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ அதுக்கடுத்து மேச ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். அதுக்கடுத்து 12ஆம் இடம் பார்க்குறார். ஸோ இந்த 3 பார்வையை தான் நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. 8ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறோன்னா மிகப்பெரிய கொடுமையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். இந்த 8ஆம் இடம் தசாபத்தி ஓடுறவங்கலாம் வாழ்க்கையில் நொந்து நூறு ஆவாங்க. ஸோ அந்த நிலைமை தான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இவங்களுடைய லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள், 1 2 கிடையாது. ஸோ இவங்க செய்யாத விஷயங்களை செய்த மாதிரி, இவங்க மேலே வீண் பழி சுமத்துனது, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு சொல்லி போய் அலைய வேண்டிய சூழ்நிலை. ஸோ இப்படி நிறையா நடந்துச்சு. ஆனால் மேசராசிக்காரங்க தன்னுடைய தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்கல. ஸோ உயிர் மட்டும்தான் மிச்சம் சொல்லுகின்ற நம்முடைய மேசராசிக்காரங்க தன்னம்பிக்கையுடன் எது நடந்தாலும் எதிர்த்து நின்று போராடினாங்க. ஸோ இருந்தாலும் ஒரு போராட்டத்துக்குன்னு ஒரு முடிவு வேணும்ல. அதாவது நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், அது தப்பு பண்ணிவிட்டு போராடினா கூட பரவாயில்லைங்களாம். தப்பே பண்ணாமல் ஒரு போராட்டம் அணிவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் கடந்த காலங்களில் ஒரு 3-4 வருட காலமாக மேசராசிக்காரங்க சந்தித்தாங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து மாறப்போகிறாங்க. நிறைய முன்னேற்றம் ஏற்பட போகுது. அதுபோல் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கோ, சில பேருக்குலாம் மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க, திரும்பி அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ மறுபடியும் ஸ்கேன் எடுக்கிறது, எக்ஸ்ரே எடுக்கிறது பார்ப்பாங்க, ஒன்றுமே இல்லையேங்க. என்ன காரணம் தெரியலையே, வேறு எதுவும் ஒரு மாய வலை, பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட நடந்திருக்கோ அப்படிங்கிற சிந்தனைக்கெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலைலாம் கடந்த காலம் இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் அதாவது கிரக ரீதியாக நடந்தாலும் சரி, இல்லை தவறான முறையில் பிளாக் மேஜிக் மூலமாக இவங்களை வந்து நகர்த்த விடாமல் செஞ்ச காலங்களாக இருந்தாலும் சரி, ஸோ அது சரியாகும். இவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் உண்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மேசராசிக்காரங்க இந்த காலகட்டம், அதாவது இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் உறுதியாக சொந்த தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்க தொழில் தொடங்கலாம். தொழில் ஏற்கனவே வச்சுருக்கவங்க தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்தி கொஞ்சம் சூப்பராக டெவலப் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. மேசராசிக்காரங்களை யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னோட கர்மா தான் இப்படி நடக்கும், தன்னோட கர்மா மூலமாக ஏதாவது பிரச்சனை சந்திக்குமோ அப்படின்னு யோசிச்சுருக்காங்க. ஸோ அந்த நிலை அப்படியே மாறப்போகுது. அவங்க அதாவது எல்லாருக்கும் நல்லது பண்ண ஒரே காரணத்துக்காக இனிமேல் குரு பகவான் இவங்களுக்கு நல்லது பண்ண போகிறார். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உண்டு. அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இனிமேல் தான் நிம்மதியாக தூக்கம் இருக்க போகுது. ஆமாம், தூக்கம் வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப போராடிக்கிருக்காங்க தூக்கத்தில். ஸோ தூக்கம், நிம்மதியாக தூக்கம் இருக்கும். வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய ராசியில் நம்மளுடைய மேசராசிக்காரங்களும் ஒரு நபராக இருக்க போகிறாங்க. வீட்டில் உறுதியாக
சுப நிகழ்ச்சி, அதாவது 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம். ஸோ விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். இப்போ குரு 9ஆம் பார்வை மூலமாக சனி பகவானை பார்க்கறனால ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா சுப விரயமாக மாறுது. இவ்வளோ நாட்களாக தேவையில்லாத விரயம், ஒரு வருஷமாக இவங்க செஞ்சது பாதி விஷயம் ஒரு 60-70% தான் கடக்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அது விரயமாகிட்டே இருந்துச்சு. எதுக்கு விரயமானே தெரியலையே அப்படின்னு யோசனை இருக்கும். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. இவங்களுக்கு விரய செலவுகள் குறைக்கப்படும். அந்த விரயம் சுப விரயமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சார் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொட்டி கொடுப்பாரான்னு கேட்டுருங்க எடுத்த உடனே. இப்போ எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொட்டி கொடுப்பார், எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் என்னென்ன அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம்? வேற லொட்டு என்னன்னா எந்த மாதிரி அதிர்ஷ்டம் காத்திருக்கு? அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சொந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். தொழில் புதுசாக தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் உண்டு. வெளிநாடு போகவே முடியலன்னு வருத்தப்படுற மேசராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம். வெளிநாட்டில் இருக்க மேசராசிக்காரங்க தன்னுடைய அந்த இருக்கிற நாட்டிலேயே சிட்டிசன் வாங்கக்கூடிய யோகம். ஏன்னா மேசராசிக்காரங்க பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த நாட்டில் சிட்டிசன் வாங்க முடியாமல் போராடலாம். ஏதாவது ஒரு பிரச்சனையில் வேலையிலேயோ எதிலேயோ விஷயத்தில் ஒரு ரிமார்க் இருக்கலாம். ஸோ இல்லை ரிமார்க் இருக்க மாதிரி ஒரு மாய வலை உண்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நிலை மாறி இவங்க உறுதியாக ஒரு நிலையான தன்மையில் அங்கே சிட்டிசன் வாங்குறது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதுக்கடுத்து கடன் பிரச்சனைந்து மீளக்கூடிய ஒரு பாக்கியம், அது ஒரு அதிர்ஷ்டம். அதே போல் கல்யாண வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்க இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் நீயா நானாங்கிற போட்டி இருக்குது. ஏன்னா மேசராசிக்காரங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவங்களுக்கு வந்து மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது. நான் இப்படித்தான், நீ தப்பு செய்கிற, சரி பண்ணிக்கோன்னு ஓப்பன் டிக்ளராக அதை சொல்லியிருப்பாங்க. சொல்கிற விதம் வேணால் செவ்வாய் சூரியனுடைய காரத்துவம் அங்கே அதிகமாக இருக்கனால கொஞ்சம் ஹார்டாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் யாரையும் காயப்படுத்துன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட மேசராசிக்காரங்களுக்கு கனவு மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. கேதுவுடைய தாக்கம் இன்னும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அதுவும் நம்ம மேசராசியில் பரணி நட்சத்திரக்காரங்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். அதாவது பரணி நட்சத்திரம் தரணி ஆழ்வார்கள்லாம் நிறைய பழமொழி இருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்போ கிட்டத்தட்ட அந்த ஒரு 7 மாத காலமாக எல்லா விதமான சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு படாத பாடுபட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் மாறி இவங்க ஒரு நிம்மதியான கணவன் மனைவியாக, நிம்மதியான அன்பு பாசத்துக்கு ஒரு கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அதிர்ஷ்டமே இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஓகே சார், நிம்மதி பெருமூச்சு விட போகிறாங்கன்னு சொல்லிட்டீங்க. சார் இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் வருதில்ல, இதுக்கு ஒரு வழிபாடு, சிறந்த வழிபாடு சொல்லணும்னா எந்த மாதிரியான வழிபாடுகள் சொன்னால் அவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்? நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி தொடங்கின வந்து சூரியன் வழிபாடும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடும் இவங்களுடைய முடியாத விஷயங்கள் எல்லாம் முடிச்சு கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான வழிபாடாக உறுதியாக இருக்கும். சரி, இவங்களுக்கு எந்த மாதிரியான 100க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் தரலாம்? இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு குறைந்தது 70% கண்டிப்பாக கொடுக்கும். சார், இந்த 2026 இந்த குரு பயிற்சி வந்து பர்டிகுலராக 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு குரு வந்து டிரான்சிட் ஆகிறாரு. இது வந்து ஒரு உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல குரு பகவான் பற்றி சொல்லுங்கள். குரு பகவான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, இருந்தாலும் குரு பகவானை பற்றி சொல்லிவிட்டு இந்த டிரான்சிட் பற்றியும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் யார்? நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 9 கிரகங்கள் சொல்லுவோம். இதில் 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள். நம்ம ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். ஓகேவா? அவங்க வந்து அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் இந்த மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக முழுமையான சுப கிரகம் யாருன்னா நம்ம குரு பகவான் தான். வெள்ளை எப்படி இருக்கும்? வெள்ளைக்கலர் வெள்ளையாக மட்டும்தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு கலர் சேர்த்துக்கிறாரு. அது தூய்மையான கலர். அப்படிங்கிற மாதிரி தான் தூய்மையானவர், நேர்மையானவர், உண்மையானவர், அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்குது. அதாவது நவகிரகத்தில் சுபகிரகம் குரு பகவான் சொல்லிட்டோம். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலச்சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதி. அப்போ 9, 12 குறிவு அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம் அப்படின்னு சொல்லிடுறோம் 1ஆம் இடம். இந்த 1ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ அவனால் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்ததிபதிங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய விஷயம். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், அப்பா எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடு, இஷ்ட தெய்வத்துடைய செயல்பாடு எல்லாமே இந்த 9ஆம் இடம் மெயினாக எடுத்துக்கலாம். 12ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம், இல்லற சந்தோஷம் எல்லாமே. ஸோ எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்னா அது குருவுடைய அருள் கட்டாயமாக வேணும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் பார்க்குறவங்களோ மொதல் விஷயம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? குரு பார்வை இருக்காம பாருங்க அப்படின்னு தான் ஜாதகத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம்னு அதனால தான் சொல்கிறாங்க. குரு நடக்காத விஷயத்தை கூட நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுபகிரகம். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது அப்படின்னு.
அதாவது குரு பகவானுங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் ஒரு வருஷம் காத்திருப்பார், ஒரு வருஷம் பொறுமையாக இருப்பார். அதிசாரமாக பின்னாடி போயிட்டு வருவார், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை முழுமையாக கடக்கிறதுக்கு ஒரு வருடம் உண்டு. ஸோ இந்த ஒரு வருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்கணுமோ ஒரு ராசிக்காரங்களுக்கு அந்தந்த மாற்றங்களை கொடுத்துட்டு தான் நகர்வார். ஸோ அப்படிப்பட்ட குரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ராசி, அதாவது குரு உச்சம் பெறுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி. ஏன் அவருடைய ராசி வந்து தனுசுலையோ, அவருடைய ராசி வந்து நம்மளுடைய மீனத்திலே இருக்குது, அங்கேயே அவர் உச்சம் பெறல? அவர் ஏன் வந்து கடகத்தில் உச்சம் பெறாருன்னா, கடகம் ஒரு தூய்மையான நீர், சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் ஒரு நிலையான தன்மையில் இல்லைனாலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் வந்து அவ்வளோ ஒரு அம்மா மாதிரி பாசமானவங்க. ஒரு பாசமானவங்ககிட்ட மட்டும்தான் குருபவன் இணைவார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடகராசியில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வாஸ்தை குறிக்கக்கூடிய இடமும் 4ஆம் இடம் தான். ஸோ இந்த 4ஆம் இடம் வலுவாக இருந்தால், சுகஸ்தானம் வலுவாக இருந்தால், ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கணும்னாலே 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதனால தான் குரு சூட்சுமமாக என்ன பண்ணுறாரு, 4ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார், உச்சம் பெற்றார். அப்போ என்ன பண்ணுறாரு, நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு தான் நான் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக சுற்றி வரேன், 12 வருடத்துக்கு ஒரு முறை நான் வந்து ரொம்ப உச்சம் பெற்று எல்லாருக்கும் சுபிஷம் தரேங்கிறத அவருடைய தாரக மந்திரமாக வச்சுருக்கார். ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடில் இந்த 2026 ஜூன் மாதத்தில் நம்மளுடைய குரு பகவான் 6ஆம் தேதி மிதுனத்தில் இருக்க குரு டைரெக்டாக கடகத்துக்கு வரார். உச்ச நிலைக்கு வரனால எல்லாருடைய நிலைமையும் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னெடுத்து சந்திக்கும். ஓகே சார். சார் இந்த பலன்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு பொது பலன்கள் தானே, அதை வந்து கொஞ்சம் தெளிவாக. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம வந்து ராசி நடிப்பில் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 20-30% ஒரு மாற்றம் உண்டு. இதில் வந்து உங்கள் சுய ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, இதெல்லாம் வச்சு அவங்களுக்குரிய லக்னம், அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி, அவங்களுக்கு யார் ஃபேவராக இருக்கா, யார் ஃபேவர் இல்லாமல் இருக்கா, யார் யோகியாக இருக்கா, யார் அவயோகியாக இருக்கான்னு நிறையா விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பலன் தான் 70%. அப்போ 70% பெருசா, இந்த 30% பெருசான 70 தான் பெருசு. இந்த 30 எப்படின்னா, இப்போ நீங்கள் பசியோடு இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பசியோடு இருக்கீங்க, போகிற வழியில் ஹோட்டல் கடையே இல்லை, பசியோடையே போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வண்டி ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, எதுவுமே ஓட்ட முடியாது, கீழே விடணும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு டீ கடை என்ன பண்ணுவீங்க, அப்பாடியே டீயாக சாப்பிட்டு போயிடுவீங்க, ஒரு டீ சாப்பிட்டா கொஞ்சமாக உடம்பு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அப்படி மாதிரி காப்பியோ டீயோ கூல்ட்ரிங்க்ஸோ அவங்க விருப்பப்பட்டது ஒன்று சாப்பிட்றாங்களே, ஸோ அந்த செகண்டில் அந்த ரிலீஸ் ஆகிறாங்களே, அதுதான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. ஸோ மாத பலன்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாவோ மிகப்பெரிய லாட்ரி கிடச்சிருமானலாம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன வலிமை இருக்கோ அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம். இது வந்து ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும், அமர்க்கலமாக இருக்குங்கிறது உண்மை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க, தன்னுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க, மனசில் உள்ள பல கேள்விகள் ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க கட்டாயமாக என்ன பண்ணலாம், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் என்ன கேள்வினாலும் அவங்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். சார் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியாது, எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு பேரும் என்னுடைய வயது எதுவும் தெரியும், எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் உறுதியாக என்ன செய்யலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவி மூலமாகவும் அவங்களுக்கு கணித்து கூற முடியும். வாழ்க்கையில் ஏற்றம் பெற மறக்காமல் அழைக்கவும். வாழ்க நலமுடன். ஓகே சார், ரொம்பவே இந்த பதிவு சிறப்பாக இருந்தது. எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சியில் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு இதை முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.